நேற்று மிட்நைட் மசாலா பார்க்கும்போதே தெரியுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டுறாங்க, எல்லாரும் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. பாலாஜி பெட்டில் அமைதியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பாலாஜி யாருக்கும் தெரியாமல் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ரேங்கிங் டாஸ்கில் விஜயலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணி ஐஸ்வர்யா கிட்ட பாலாஜி சண்டை போட்டாரு. பதிலுக்கு ஐஸ்வர்யாவும் சண்டை போட்டாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு போட்டிருக்கு. ரித்விகா மட்டும் பாலாஜி அழறதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவரும் ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாரு. ஜனனியும் கேர்ள்ஸ் பெட்ரூமில் கண்ணு கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அழுறாங்கன்னு கூட சொல்லலாம். யாருமே டைமுக்கு சாப்பிடாம எல்லாரும் சோகத்தில் உட்காந்துருக்காங்க. தென் பாலாஜி மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஜனனிக்கு ஊட்டி விடுறாரு. அந்த நேரத்தில் ஜனனி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பாலாஜியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாஜியும் அழுவதன் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறது சரியா தெரியல. மேபி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த அந்த ரேங்க் ஆக்டிவிட்டியால இவங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் வந்திருக்கும் போல் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இது ஐஸ்வர்யா தான். ஏன்னா வந்ததுல இருந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க வேற மாதிரி திருட்டுத்தனமா யோசிப்பாங்க. அதை நியாயப்படுத்தணும்னு அழுது காரியத்தை சாதிச்சிருவாங்க. நேற்று டாஸ்க் அப்போ விஜயலட்சுமி மூஞ்சில அவங்க வாலினி ஸ்ப்ரேவை அடிச்சிட்டாங்க. ஆனால் விஜயலட்சுமி அதை பெருசாக எடுத்துக்கல. பட் அதே டாஸ்க்ல விஜயலட்சுமி ஐஸ்வர்யா கையில் வெயிட்டை கட்டும் போது என்ன டச் பண்ணாதீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் டாஸ்க்ல தோத்து போனது தெரிஞ்சும் ஸ்மோக்கிங் ரூம் உட்காந்து அழுது ட்ராமா பண்ணாங்க. அதே ஐஸ்வர்யா தான் பாலாஜி டாஸ்க் பண்ணும்போது அவர் கையில் தண்ணி ஊற்றுறது, பக்கெட்டை கட்டுறது, இது மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு தெரியாதா ஹர்ட் ஆகும்னு? இப்படி அவங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு ஐஸ்வர்யா இருக்காங்க. வந்த புதுசில் ரித்விகா ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணாங்க. மக்கள் மத்தியில் நல்லா ஆதரவு வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாவே ரித்விகாவும் சரி பாலாஜியும் சரி கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க. சும்மா வின் பண்ணால் பண்ணலாம், இல்லைனா ஓகே அப்படின்னு கேஷுவல் மைண்டோட தான் விளையாடுறாங்க. இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக யாஷிகாவும் சரி ஐஸ்வர்யாவும் சரி எவன் எக்கெட்டு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் டைட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிற வெறியோட சூப்பராக டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் விஜயலட்சுமி ஜனனி இவங்க 2 பேரும் நியூட்ரலாக இருக்காங்க. இப்படி 6 பேரும் ஒரு மாதிரி இருக்கும்போது இந்த வாரத்துக்கான வெற்றி டிக்கெட்டை யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் இப்போ மக்கள் மத்தியில் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.